ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் வருஷப்பருப்பு விலாக் தான். இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, இது நம்ம ரெடிமேடு மசால் வடை மிக்ஸ். இது நம்ம எல்லாமே ரெடிமேடாக காரம் உப்பு எல்லாமே இருக்கும். இதில் மசாலா எல்லாமே இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்படி தெளிச்சு விட்டு கொஞ்சம் கட்டியாக தான் பிணைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக பிணையக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கால் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும் போது நல்லா சாஃப்ட் கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம உருட்டி இப்படி தட்டி போடும்போது நம்ம மசாலோட ஸ்டைலில் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி போடும்போது இப்படி எண்ணெயில் போடும்போது கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இது கொஞ்சம் ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் கொடுக்கும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு நல்லா ஊறட்டும். அந்த ஈரத்தில் ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வெங்காயம் கருவேப்பிலை நம்ம பொடியாக நறுக்கி போட்டுட்டு நம்ம எப்படி செய்யறதுன்னு அப்புறமா பிணையும் போது பார்த்துக்கலாம். இப்போ அது ஊற வச்சுருக்கோம். அடுத்து நம்ம சம்பார் ரவையில் இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோம். வித்தியாசமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். அதுக்காக நான் சம்பார் ரவை ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு நெய் நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை பொன்வறுவலாக வறுத்துக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவு வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு நான் இதுக்கேற்ற அளவு 1 கப்பு சம்பார் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது சூடு ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வறுந்த பிறகு நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவு நல்லா வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா நெய்யிலே வறுத்த பிறகு நம்ம இந்த காய்ச்சி வச்சிருந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸ்லோவில் வச்சுட்டு இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காய் வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து நமக்கு சாஃப்டாக கிடைச்சிருக்கு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோலியே வச்சு நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சர்க்கரை நல்லா ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ரவை சேர்த்துருந்தோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க, இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்தா ஹெல்த்தியான பொருளோட, அதாவது சம்பார் ரவையே கொஞ்சம் ஹெல்த்தி தான், அதோட நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷே போட்டு நம்ம செய்யணுன்றதுக்காக நாட்டு சர்க்கரையே போட்டு நான் செய்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் சுகர் கூட வேணும் அப்படின்னா ஒரு 1/4 கப்பு கூட சேர்த்துக்குங்க. நான் இது நார்மலான சுகர் வேணுன்றதுனால நான் 1 கப்புக்கு 1 கப்பு கரெக்டாக சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு 1/2 கப்பு உங்களுக்கு விருப்பப்பட்டது சேர்த்துக்கலாம். இதுவே நல்ல ஸ்வீட்டு நார்மலாக இருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் இடித்து சேர்த்துக்க போகிறேன் 2 ஏலக்காவை. இப்போ இதில் ஒரு 2-3 ஏலக்காவை நல்லா இடித்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக இருந்தாலும் பொடியை சேர்த்துக்குங்க. நான் நல்லா இடித்து இதை தூள் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் முந்திரி நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் இடித்து சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பாதாம் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கும் போது நமக்கு வாய்க்கு அடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணல, இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. அதாவது நல்ல இது ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் தமிழ் வருஷப்பருப்புக்கு நல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு இது கொடுத்ததா நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். நல்ல பொருள் செஞ்சு கொடுத்தா மாதிரி இந்த கேசரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நல்லா வெந்திருக்கு நாட்டு சக்கரை சேர்த்து. இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான இது சம்பார் ரவை கேசரி அல்வா எப்படி வேணால் சொல்லிக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம வடைக்கு ஊற வச்சுருக்கோம். அதுவும் சுட போகிறோம். அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் டிஷ்ஷும் செய்ய போகிறோம். இன்னொரு டிஷ்ஷு சொன்னேன் இல்லைங்களா, இதில் நம்ம பாயாசமும் செய்யலாம், அல்வாவும் செய்யலாம். இதை நம்ம தோல் சீவிட்டு
இதை மேல் தோல் மட்டும் சீவிட்டு இதை வந்து நம்ம கேரட் சீவுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி சீவில் வந்து நம்ம சீவிக்க போகிறோம். இந்த மேல் தோல் சீவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இது வந்து நம்ம தோல் சீவியாச்சு. இந்த தோலை வந்து தனியாக எடுத்து நம்ம தூர போட்டுடலாம். இப்போ இந்த தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நம்ம சீவிக்க போகிறோம். சீவிட்டு இது மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே சீவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த தர்பூசணியோடைய தோல் ஸ்கின்னை வந்து எடுத்துட்டு அதோடைய செதையில வந்து நம்ம இந்த மாதிரி திருவி கொண்டு வந்திருக்கோம். நல்லா திருவி கொண்டு வந்ததை நல்லா தண்ணி ஒட்டா பிழிஞ்சாச்சு. பிழிஞ்சு எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி அதோடைய தண்ணியை தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத வெறும் வந்து இது மட்டும்தான். இப்போ இதை வந்து ஒரு கடாயில் நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக ஊற்றிருக்கோம். அதில் வந்து இந்த சீவி வச்சிருக்க இந்த தர்பூசணி ஸ்கின்னை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நார்மல் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 5 to 10 நிமிஷம் வதங்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கியிருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு தட்டில் தனியாக வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து பாயாசமும் செய்ய போகிறேன். நான் பால் பாயாசம் மாதிரி இந்த வதக்கின மிக்சிங்கை வந்து சேர்த்து தான் செய்யணும். அதனால் நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிச்சத்தை வந்து நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த டிஷ்ஷை தான் வந்து ப்ரௌன் சுகர் வச்சு செஞ்சேன் இல்லைங்களா, அதனால் இந்த டிஷ்ஷு வந்து நான் ஒயிட் சுகர் சேர்த்து செஞ்சுக்க போகிறேன். இப்போ 1 கப் அளவு ஒயிட் சுகர் இதுக்கு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இதை அப்படியே வேணுனாலும் நம்ம சாப்பிடலாம். நான் வந்து ஒரு வீடியோக்காக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலரை வந்து ரெட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ வேணுனாலும் எல்லோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி இது தர்பூசணி தோலில் வந்து அல்வா நம்ம செய்கிறது. எடுத்து வச்சுருக்கிறது வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பால் பாயாசம் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். 2 டிஷ் ஆகிடும். அதுக்காக நம்ம பாயாசமும் வந்து படையலுக்கு வச்சா ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால் ஒரு அல்வா, ஒரு கேசரி, ஒரு பாயாசம், ஒரு வடை ரெசிபி நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதுவாகட்டும். ஏலக்காய் விருப்பப்பட்டால் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை. ஏன்னா ஏற்கனவே கேசரிலேயும் ஏலக்காய் இருக்குது. எங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஏலக்காய் ஃப்ளேவரும் பிடிக்காது. அதுக்காக இதை வந்து நார்மலாகவே செய்கிறேன். இது வந்து நீர்க்காயின்றதுனால நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இத்தனைக்கும் ஒட்டா இருத்து எடுத்தே வந்து இந்த அளவுக்கு நமக்கு லிக்விட் ஆகிருக்கு. நம்ம சுகர் சேர்க்கும் போது இன்னமும் கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். அதுக்காக நான் தண்ணி பால் எதுவுமே சேர்க்காமையே இந்த அல்வாக்கு அப்படியே அந்த ஈரப்பதம் நமக்கு ஊறி கிடைக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த சுகர் சேர்த்து நல்லா வெந்து வதக்கி விட்டுட்டு இறக்குனா நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. நம்ம நறுக்குன பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் முந்திரி வறுத்து கூட சேர்த்துக்கலாம், நெய்யில் வறுத்து. நான் வந்து பாதாம் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 10 பாதாமுக்கு நுணுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாருங்க ஒட்டாத நமக்கு சுருண்டு வருது பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கும் போது நமக்கு தர்பூசணி தோல் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வடை மாவு நம்ம ஊற வச்சிருந்தது, வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் இல்லை அதனால சேர்க்கல. உங்களுக்கு இருந்தால் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம். ஏன்னா நான் இதில் காஞ்ச மிளகா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி பவுடரில் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் நான் காஞ்ச மிளகா சேர்த்ததுனால பச்சை மிளகா சேர்க்கல. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஹெல்த்திக்காக நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ராகி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அது சேர்க்கும் போது நல்லா பைண்டிங்காகவும் இருக்கும், நமக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் கிடைக்கும். அதுக்காக ராகி மாவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம்.
இப்போ நம்ம ராகி மாவு மசால் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு ஐடியா பண்ணி செஞ்சது தான். வெறும் மசால் வடையாக இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம எல்லாமே ஹெல்த்தியாக ஒவ்வொரு டிஷ்ஷாக செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் இதையும் வந்து ஹெல்த்தியாகவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசால் வடை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துருக்கோம். இது லாஸ்ட்டு வாட்டி வந்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா சிவந்துருக்கு. இது ஒரு வடையாக நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வடையை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாயாசம் வந்து பால் வந்து சூடாயிட்டே இருக்குது. நம்ம திக்கான பால் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பால் வந்து நம்ம இது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். ஏன்னா நம்ம பாதாம் பிசின் வந்து ஊற வச்சிருக்கேன். அது தண்ணியாக இருக்கிறதுனால அதை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். அதனால நான் கொஞ்சம் திக்கு பால் தான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்து நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இது அல்வா கிண்டும் போது நல்லா வதக்கி வச்சிடணும் நெய்யில். அந்தோடைய தர்பூசணி, இப்போ இதை வதக்கி வச்சிருந்த இந்த தர்பூசணி தோலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செய்கிற மாதிரி இருந்தால் அந்த தர்பூசணி தோலை சீவி எடுத்ததை ஒரு கடாயில் வந்து நெய்யில் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வதக்கிட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாலில் 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிச்சிருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இடித்து வச்சிருந்த பாதாம் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்கறதா இருந்தால் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு சேர்க்கணும், இல்லைன்னா திரிஞ்சிரும் பால். நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா வந்து வெந்திருக்கு இது. இப்போ வந்து 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். இது கூட அப்படியே வந்து ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவு ஒயிட் சுகர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா இது கரையட்டும். கரைஞ்ச பிறகு நான் வந்து நைட்டே வந்து பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சிருந்தேன் பாயாசத்துக்காக. இந்த பாதாம் பிசினை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சேர்க்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து முந்திரி சேர்க்கறதா இருந்தால் நெய்யில் நீங்கள் வதக்கி சேர்த்துக்கணும்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து பாதாம் மட்டும் தான் சேர்த்துருந்தேன். அதனால நான் அப்படியே நுணுக்கி சேர்த்துக்கிட்டேன். 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒயிட் சுகரும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் கரையிட்டோன்னு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாதாம் பிசினை சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு சித்திரை மாதம் சித்திரை வருட பிறப்புக்கு நல்ல வெயில் அடிக்கிறதுக்கு ஏற்ற குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சுகர் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாதாம் பிசினை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும் நமக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான தர்பூசணி தோல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நம்ம சாமிக்கு படைக்கிறோன்றதை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடியான ஐட்டம்ஸ் வந்து சாமி கும்பிட வடை ரெடி பண்ணியிருக்கோம். மசால் வடை, அதாவது ராகி மாவு மசால் வடை. அதுக்கப்புறம் தர்பூசணி தோலில் ஹல்வா. அதுக்கப்புறம் நம்மளோட சம்பா கோதுமை ரவை இருக்குல்ல, சம்பா ரவை, அதில் வந்து கேசரி. நெக்ஸ்ட்டு வந்து தர்பூசணி தோலில் பால் பாயாசம். இது வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதில் பாதாம் பிசின் வந்து ஊற வச்சு சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம தமிழ் வருட பிறப்பு சாமிக்கு வந்து படைக்க போகிறோம். இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.